விவிக்ஸ் வழங்கும் 100 days பிக் டீல். மொபைல், லேப்டாப், ஸ்மார்ட் வாட்ச்னு எது வாங்கினாலும் அஷூட் கிஃப்ட்ஸோட BMW பைக் வின் பண்ண சான்ஸ் இருக்கு. நிறைய வெரைட்டி கம்மி பிரைஸ்ல. வேலூர் மாவட்டத்தில் காய்ச்சல் பாதிப்பு தொடர்பாக நமது செய்தியாளர் குமரவேல் அளிக்கும் தகவல்களை கேட்கலாம். குமரவேல், வேலூர் மாவட்டத்தில் காய்ச்சல் பாதிப்பு எப்படி இருக்கிறது, என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு? பூங்குழலி, தமிழகத்தில் தொடர்ச்சியாக காய்ச்சல் அதிகரித்து வரும் சூழலில் இது குறித்து வரும் 10ஆம் தேதி தமிழகம் முழுவதுமே சுமார் 1000க்கும் மேற்பட்ட இடங்களில் சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடத்தப்படும் என தமிழக அரசு அறிவித்திருந்தது. அந்த வகையில் வேலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மாநகர் பகுதிகளில், வேலூர் மாநகராட்சி பகுதிகளில் கடந்த ஜனவரி மாதம் 197 பேருக்கும், பிப்ரவரி மாதம் 142 பேருக்கும், தற்போது மார்ச் மாதம் தற்போது வரைக்கும் சுமார் 17 பேருக்கும் காய்ச்சல் கண்டறியப்பட்டுள்ளது. அதே போல நேற்றைக்கு மட்டுமே மாவட்டம் முழுவதுமாக சுமார் 32 பேருக்கு காய்ச்சல் கண்டறியப்பட்டுள்ளது. அதில் 10 பேர் மட்டுமே உள் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள். மீதி இருக்கக்கூடிய 22 பேரும் இம்போர்ட்டட் கேஸ் எனப்படக்கூடிய வெளியில் இருந்து வந்தவர்களாக இருக்கிறார்கள். இந்த காய்ச்சல் கண்டறியப்பட்டவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்பட்ட ஒரு நிலையில் போதுமான மாத்திரைகள், போதுமான படுக்கைகள் தயாராக இருப்பதாகவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல காய்ச்சல் கண்டறியக்கூடிய பகுதிகளில் சிறப்பு முகாம்களானது நடத்தப்படுகிறது. அதே சமயம் அப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சுகாதார பணியாளர்கள் மூலமாகவும், தூய்மை பணியாளர்கள் மூலமாகவும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. காய்ச்சல் தடுப்பது குறித்தும், காய்ச்சல் வந்தால் மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தற்போதைக்கு நம்முடன் வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் பொதுநல மருத்துவர் அபிராமி நம்மோடு இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் டாக்டர், காய்ச்சல் வருவதற்கான அறிகுறிகள் என்ன, வருபவர்கள் எந்த மாதிரி நடவடிக்கை மேற்கொள்ளணும், தடுப்பு நடவடிக்கைகள் என்ன பண்ணணும்? வணக்கம். தற்பொழுது பரவி வரும் இந்த ஒரு விதமான வைரல் காய்ச்சல் நோயை கண்டு பதட்டமடையாமல் மக்கள் சில அடிப்படை மருத்துவ முறைகளை பின்பற்றினாலே இந்த நோயிலிருந்து முழுமையாக குணமடையலாம். முதலில் தொண்டையில் வலி ஏற்பட்டால் வெதுவெதுப்பான நீரில் மஞ்சள் மற்றும் உப்பு கலந்து அடிக்கடி வாய் மற்றும் தொண்டை நனையும் அளவுக்கு கொப்பளித்து துப்ப வேண்டும். கை கால்களை நன்றாக சோப்பு போட்டு சுத்தமாக கழுவி இருப்பது நல்லது. காய்ச்சி ஆற வைத்த நீரை அடிக்கடி பருக வேண்டும். முக்கியமாக நீர் சத்து நன்றாக இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். அதை பரிசோதனை செய்து கொள்வதற்கு சிறுநீர், அதாவது யூரின், வெளிர் மஞ்சள் நிறத்தில் தாராளமாக செல்கிறதா என்று அடிக்கடி பரிசோதனை செய்து கொள்வது நல்லது. இருமல், சளி இருந்தால் முகக்கவசம் அணிவது நல்லது. முடிந்தவரை இந்த மாதிரி காய்ச்சல் இருக்கும் நேரங்களில் விழாக்கள், திரையரங்குகள், மருத்துவமனைகள், கூட்டம் கூடும் இடங்களில் முகக்கவசம் அணிந்து முதலில் கூட்டமான இடங்களை தவிர்ப்பது நல்லது. வேறு வழியின்றி செல்வதென்றால் முகக்கவசம் அணிந்து செல்வது நல்லது. அதே போல தற்போது நம்மிடம் அரசு மருத்துவக் கல்லூரியின் குழந்தை நல மருத்துவர் தீனதயாளன் இருக்கிறார். சார் வணக்கம். குழந்தைகளுக்கு எந்த மாதிரியான காய்ச்சல்கள் தற்போதைக்கு வர வாய்ப்பு இருக்குது, அவர்கள் எந்த மாதிரியான தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும், பெற்றோர்கள் அவருக்கு எந்த மாதிரியான சிகிச்சைகளை கொடுக்கணும்? சார் வணக்கம். குழந்தைகளுக்கு வைரல் இன்ஃபெக்ஷன் ரொம்ப காமனாக வரும். ஒன்றும் அதை பற்றி இந்த மக்கள்லாம் பீதி அடைய தேவை இருக்காது. காய்ச்சல் ஒரு நார்மலான ஒரு எதிர்ப்பு சக்தி தான் அது. அதனால் அதுக்கு வெறும் பேராசிட்டமால், காய்ச்சலுக்கு பேராசிட்டமால் சப்போர்ட்டிவாக ட்ரீட் பண்ணால் போதும். சிம்டம் ட்ரீட் பண்ணால் போதும். பேராசிட்டமாலும் ரொம்ப முக்கியமானது டீஹைட்ரேஷன் போகாமல் பார்க்கணும். உடம்புல நீர் சத்து வைரல் ஃபீவர் மட்டும் எப்போயும் உடம்புல இருக்க நீர் சத்தை காலி பண்ணிடும். அதனால் ORS, உப்பு கரைசல் நீர் எல்லாம் இந்த பேதிக்கு கொடுக்கறது, அதையே 1 லிட்டரில் கலக்கி இது எல்லா அரசு மருத்துவமனையிலையும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஒரு நாளைக்கு குழந்தைங்களுக்கு அடிக்கடி அதை திருப்பி கொடுத்துட்டே ஏன்னா காய்ச்சல் வந்துச்சுன்னா குழந்தைகள் எதுவுமே உட்கொள்ளாது. அந்த நேரத்தில் ரொம்ப சத்தான, ரொம்ப ஒரு சாலிடான ஃபுட்ஸு, ரொம்ப சத்தான இதை கொடுக்கணும். பச்சை காய்கறிகளும் பச்சை பழங்களும் வெட்டி நமக்கு கொடுக்கணும். அதனால் சளி பிடிக்கிறது அதெல்லாம் எதுவும் வராது. இது வைரல் இன்ஃபெக்ஷனால் வர்றது. மெயினாக குழந்தைங்களை பார்த்திங்கன்னா ஏதாவது இருமல் காய்ச்சல் இருந்துச்சுன்னா ஸ்கூலுக்குலாம் அனுப்பணும்னு அவசியம் கிடையாது. மோஸ்ட்லி அவங்கள வீட்டில் வச்சுக்கலாம். வீட்டில் யாருக்காவது தாய்ப்பால் கொடுக்குற மதருக்கு தாய்ப்பால் கொடுக்குற மதருக்கு இருமல் சளி இருந்தால் கூட அவங்க தாய்ப்பால் கொடுக்கலாம். ஆனால் என்னென்னா அவங்க முகக்கவசம் அணிஞ்சிட்டு பாப்பாவை தொடுறதுக்கு முன்னாடி ஹேண்ட் வாஷ் மட்டும் பண்ணிட்டு கொடுத்தா போதும். மருத்துவர்கள் மற்றும் மாவட்ட நிர்வாகம் கூறியது போல போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பதோடு காய்ச்சல் ஏற்பட்டால் உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனையை அணுக வேண்டும். தானாக சிகிச்சை எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பது மருத்துவர்கள் மற்றும் மாவட்ட நிர்வாகம் கூறும் அறிவுரையாக உள்ளது. பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி குமரவேல்.
விவிக்ஸ் வழங்கும் 100 days பிக் டீல். மொபைல், லேப்டாப், ஸ்மார்ட் வாட்ச்னு எது வாங்கினாலும் அஷூட் கிஃப்ட்ஸோட BMW பைக் வின் பண்ண சான்ஸ் இருக்கு. நிறைய வெரைட்டி, கம்மி பிரைஸ்ல.